நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் நம்ம மொபைல் ஃபோன் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்றது கண்டிப்பாக நமக்கே தெரியும். பட் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இன்ஸ்டாவில் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா சரி, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, நம்மளால் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு நம்ம மைண்டில் தோணினாலும் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிமைண்டர் இருந்தால் எப்படி இருக்கும்? யாராவது நீங்கள் ஏன் ரெகுலராக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அடிக்கடி கேட்டால் கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஆப் உங்களுக்கு ஒரு ஹியூமன் மாதிரி இருந்து உங்களுக்கு உதவ போகுது. ஸோ இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ரீகெயின். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் என்னென்ன ஆப்ஸை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க, அதிக டைம் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த ஆப் வந்து அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ் அப்படின்னு எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே இதில் 12 இயர்ஸ் அப்படின்னு காட்டுது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். 24 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க, ஒரு பயனுள்ள ஒரு டைமாக வந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் டிஃபால்ட்டாகவே ஒரு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப்ஸை வந்து அது செலக்ட் பண்ணி வச்சுருக்கும் இந்த அப்ளிகேஷனே. ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அதை தான் வந்து அதிகமாக காட்டுது. ஸோ அதை வந்து இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருமே அப்ளிகேஷன்ஸோடைய அலோவ் பெர்மிஷன் கேட்கும். ஸோ ஒவ்வொருமே கரெக்டாக நீங்கள் அலோவ் அப்படின்றத கொடுத்துடணும். இப்போ டிஸ்பிளே ஓவர்லே பெர்மிஷன் அப்படின்னா இந்த ஆப் வந்து ஒவ்வொரு நம்ம வந்து எந்தெந்த அப்ளிகேஷனை அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ரிமைண்டர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பெர்மிஷன் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பெர்மிஷனை கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஓவர் த அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்அப் அப்ளிகேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் ரீகெயின் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனேபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் இந்த அப்ளிகேஷனில் இது மட்டும் இல்லாமல் நம்ம ரிமைண்டரும் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் நம்ம வந்து ஸ்டடீஸ்க்கு எவ்வளோ நேரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி கூட எவ்வளோ நேரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கிங் டைம் எவ்வளோ நேரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் போய் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே எனக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப், அதுக்கப்புறம் இன்னொரு கேம் வந்து நமக்கு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1.5 மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். 1.5 மணி நேரம் தான் அதிகமாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நம்ம வந்து டைமிங் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி வருது அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே 2 ஹவர்ஸ்க்கு மேலே 2.25 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் விட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போக முடியாது. க்ளோஸ் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு தான் வரும். ஸோ இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இக்னோர் டுடே அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. அதை இக்னோர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2.25 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி இதை பார்க்குறப்ப தான் நமக்கே தெரியுது இவ்வளோ நேரம் ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கேமிங் அப்ளிகேஷன் நான் பர்சனலாக அதிகமாக யூஸ் பண்ணுறது எனக்கு வந்து இப்போ தான் தெரிய வருது அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் அப்படின்றப்போ நம்மளுடைய ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமிங் வந்து இது கன்சியூம் பண்ணிக்குது அப்படின்றத இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணுறப்ப தான் எனக்கே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஒரு 1.5 மணி நேரம், அதுக்கப்புறம் அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்றதான் தெரிய வருது. ஸோ இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிமைண்டர்ஸும் நான் சொன்ன மாதிரி முன்னாடி செட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸெட்ரா. ஸோ இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.